கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் மாண்புமிகு எங்கள் உயிரினும் மேலான தமிழக முதல்வர் அவருடைய வழிகாட்டுதல் படி மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற பணிகளை ஆய்வு இன்றைக்கு எங்கள் துணைய செயலாளர் அன்பிற்கினிய கார்கலா உஷா அவர்களும் எங்கள் துணையுடைய சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்துடைய சிஇஓ அன்பிற்கினிய சிவபிரகாசம் அவர்களும் இந்த மண்டலத்தினுடைய பெருநகர மாநகராட்சியினுடைய ஆர்டிசி பிரவீன் அவர்களும் என்னுடைய மண்டல குழு தலைவர் சரிதா மகேஷ்குமார் அவர்களும் கட்சி இயக்கத்தினுடைய பகுதி செயலர் முரளி அவர்களும் இன்றைக்கு நடைபெறுகின்ற பல்வேறு திட்டப்பணிகளை ஆய்வு மேற்கொண்டோம். அந்த வகையில் ராஜா தோட்டத்தில் கட்டப்பட்டு வருகின்ற வாழ்விட மேம்பாட்டு வாரிய பணிகளை மாண்புமிகு முதல்வர் துரிதப்படுத்த உத்தரவிட்டதன் பேரில் 2023ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் துவக்கப்பட்ட அந்த பணிகள் தற்போது நிறைவை எட்டி கொண்டிருக்கின்றது. அடுத்த மாதம் ஜூலை 15லிருந்து 20ஆம் தேதிக்குள் அந்த பயனாளிகளுக்கு அந்த வீட்டை ஒப்படைக்கின்ற பணிகளை துரிதப்படுத்துவதற்கு இன்றைக்கு ஆய்வினை மேற்கொண்டோம். கூடுதலாக அதே பகுதியில் அந்த மக்களுக்கு நியாய விலைக்கடையும், அதேபோல் அங்கன்வாடி, அதேபோல் திறந்தவெளி உடற்பயிற்சி கூடம், சிறுவர்கள் விளையாட்டு மைதானம் போன்றவைகளும் ஏற்படுத்துவதற்கு இன்றைக்கு அந்த மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு ஆய்வினை மேற்கொண்டோம். அதைத் தொடர்ந்து தமிழகத்திலே, ஏன் இந்தியாவிலே கூட எடுத்துக்கொள்ளலாம், ஒன்றியத்தில் கூட எடுத்துக்கொள்ளலாம், முதலில் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய சிந்தையில் உதித்திட்ட படைப்பகத்தை இந்த மக்களுடைய தேவையை அறிந்து கூடுதலாக 2 இடங்களில் ஏற்படுத்த வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் உத்தரவின்படி இன்றைக்கு ஜவஹர் நகரிலே புதிதாக கட்டப்பட்டு வருகின்ற, ஏற்கனவே இருந்த நூலகத்தை புதுப்பித்து கட்டப்பட்டு வருகின்ற அந்த படைப்பக பணிகளை பார்வையிட்டோம். அந்த படைப்பகமும் ஆகஸ்ட் 10ஆம் தேதிக்குள் மாணவர்களுடைய படிக்கின்ற அந்த பிள்ளைகளுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். நாம் நின்று கொண்டிருக்கின்ற இந்த ஜவஹர் நகர் பகுதியில் ஒரு படைப்பகத்தை, ஏற்கனவே பழமை வாய்ந்த இந்த நூலகத்தை முழுமையாக அகற்றிவிட்டு புதிதாக நூலகம், படைப்பகம், சிறுவர்களுக்கு உண்டான பயிற்சி வகுப்புகள் போன்றவைகளை ஏற்படுத்த திட்டமிட்டிருக்கின்றோம். அந்த பணிகளையும் இன்றைக்கு ஆய்வு செய்தோம். இந்த பணிகளும் கூடிய விரைவில் நவம்பர் அல்லது டிசம்பர் மாதத்திற்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு இந்த படைப்பகத்தையும் கொண்டு வருவதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம். வடசென்னையில் மாத்திரம் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சுமார் 9 இடங்களில் இது போன்ற படைப்பகங்களை கொண்டு வர திட்டமிட்டிருக்கின்றோம். ராயபுரம், ஆர்கே நகர், பெரம்பூர், திருவிக்கா நகர், எழும்பூர், வில்லிவாக்கம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் 9 படைப்பகங்களை கொண்டு வருவதற்கு திட்டமிடப்பட்டு ஒப்பந்தம் கோரப்பட்டிருக்கின்றது. அடுத்த மாத இறுதிக்குள்ளாக அந்த பணிகளை துவக்கி வைப்போம். இந்த ஆண்டு நவம்பர் அல்லது டிசம்பர் மாதத்திற்குள் அதையும் மக்கள் மாணவர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்குண்டான அனைத்து நடவடிக்கைகளையும் துரிதப்படுத்தப்படும். தென் சென்னையில் ஒரு 6 இடங்களில் மிக பெரிய அளவிற்கு இது போன்ற படைப்பகங்களை உருவாக்க திட்டமிடப்பட்டு ஒப்பந்தங்கள் நிறைவுற்றிருக்கின்றன. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கூட அதற்குண்டான பணிகளை துவக்கி வைத்திருக்கின்றார். தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி வாயிலாக அந்த பணிகளையும் வெகு விரைவில் துவக்கி ஜனவரி பிப்ரவரி மாதத்திற்குள் அதுவும் மாணவர்களுடைய பயன்பாட்டிற்கும் நூலகத்தில் இருக்கின்ற வாசகர்களுடைய பயன்பாட்டிற்கும் கொண்டு வரப்படும் என்பதை இந்த நேரத்தில் இந்த ஆய்வின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த படைப்பகங்களுடைய நோக்கமே எல்லோருக்கும் எல்லாம் என்ற மாண்புமிகு தமிழக முதல்வரின் அந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கின்ற பிள்ளைகள், வீட்டிலே போதிய வசதி இல்லாமல் படிக்கின்ற சூழலே இல்லாத பிள்ளைகள், வீட்டிலே கணினி, வைஃபை போன்றவற்றை பயன்படுத்த நிலையிலே இல்லாத பிள்ளைகள், ஒரே இடத்தில் அவர்களால் அதிக புத்தகங்களை விலைக்கு வாங்கி வீட்டிலே வைத்து படிக்க முடியாத நிலையில் இருக்கின்ற பிள்ளைகளுடைய அவர்களுடைய கல்வி மேம்பாட்டிற்காக மாண்புமிகு முதல்வர் கொண்டு வந்த இந்த திட்டத்தால் படைப்பகம் துவங்கப்பட்டு 6 மாதங்கள் கூட நிறைவு பெறவில்லை. ஜெகநாதன் தெருவிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் தோற்றுவிக்க அந்த படைப்பகத்தில் 6 பேர் இந்த முறை நடந்த டிஎன்பிசி எக்ஸாமில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறோம். இப்படி படைப்பகங்கள் அதிக அளவு நிறுவப்படுகின்ற காலகட்டங்களில் நிச்சயமாக தமிழகம், குறிப்பாக தலைநகர் சென்னை படிப்பகத்தை, அதாவது கல்வியிலே
ஒரு சிறந்த நிலையை அடையும். கல்வி நிலை பெற்றாலே பொருளாதாரம் உயர்வு பெறும். கல்வியும் பொருளாதாரம் உயர்வு பெற்றாலே வன்முறையற்ற ஒரு சமுதாயம் உருவாக்கப்படும். வன்முறையற்ற எல்லோருக்கும் எல்லாம் என்ற சமுதாயத்தை உருவாக்குகின்ற மாண்புமிகு தமிழக முதல்வருடைய எண்ணங்களுக்கு வண்ணங்கள் சேர்க்கின்ற வரையில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் முழு மூச்சோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதில் எங்களுடைய துறையுடைய செயலாளர் காகர்லா உஷா அவர்களும் ஏனைய துறையினுடைய அதிகாரிகளும் சென்னை பெருநகரத்தினுடைய மாநகராட்சியும் ஒருங்கிணைந்து இந்த பணிகளை மக்களுடைய பயன்பாட்டிற்கு அர்ப்பணிப்போம்.